வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாஜக தலைமையிலான அரசு இரவும் பகலும் கடுமையாக உழைத்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். பாஜக தலைமையிலான அரசு எப்போதும் நல்லாட்சிக்காக இரவும் பகலும் கடுமையாக உழைத்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாட்டின் முதல் நதிகளை இணைக்கும் திட்டமான கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி ஓம்காரேஸ்வரர் மிதக்கும் சூரிய ஆலையையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் நினைவாக தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். தொடர்ந்து உள்ளூர் அளவில் நல்லாட்சி வழங்கும் நோக்கில் கிராம பஞ்சாயத்துகளுக்கான 1153 அட்டல் கிராம கட்டிடங்களின் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல், முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ், மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது குறித்து பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வலிமையான, வளமான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை கட்டி எழுப்புவதில் வாஜ்பாய் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதை நினைவு கூர்ந்தார். இதனைத் தொடர்ந்து தீவிர சுதந்திர போராட்ட வீரரான பண்டிட் மதன் மோகன் மாளவியா தமது வாழ்நாள் முழுவதும் கல்வியின் முன்னோடியாக இருந்ததாகவும் நாட்டிற்காக அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பு எப்போதும் உத்வேகம் அளிக்கும் என தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பாலமுவில் உள்ள ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிலையங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது நேரலையில் நேயர்களுடன் தமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் மக்களுக்கு தேவையான சிறந்த திட்டங்களை வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாடு முழுவதும் தேசிய அளவிலான 10,000 கூட்டுறவு கடன் சங்கம், பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களை துவக்கி வைத்து அதற்கான சான்றிதழ்களை காணொளி காட்சி மூலம் வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் நடைபெற்ற பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் திறப்பு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் கூட்டுறவுத்துறையின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் அவர் கூறுகையில், கூட்டுறவை நாட்டு உயர்வு சொல்லுவாங்க. குறிப்பா விவசாய பெருமக்களுக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டது. விவசாய கூட்டுறவு சங்கங்கள்லாம் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் கடன் வழங்குவது மற்றும் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது, ஆலோசனை வழங்குவது, இதெல்லாம் இருந்து வருகின்றது. முக்கிய நோக்கம் கூட்டுறவு சங்கங்கள் வளர்வதன் மூலமாக நம்ம விவசாய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பதுதான். வீட்டிலேயே ஒரு 10 மாடு வளர்த்து அந்த பால் உற்பத்தி பெருக்க முடியும். அதுக்கு நம்ம துறையானது நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது. 75% மானியம் கொடுக்கிறோம். விவசாயிகள் மட்டுமல்லாது விவசாய நிலம் குறைந்த ஒரு நிலையில நகரப்பகுதியிலேயே நம்ம இது மாதிரி கிடைக்கிற இடங்களை வைத்து 10-20 மாடு வைத்து கறவை வைத்து பால் உற்பத்தி பெருக்கி அதன் மூலம் வருமானத்தை ஈட்ட முடியும். அதற்கு வங்கிகள் உதவி செய்யும், அரசாங்கம் உதவி செய்யும், மானிய விலையில் கறவை மாடு கொடுக்கும். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய புதுச்சேரி பால் உற்பத்தி பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை செயலர் திரு நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு யஷ்வந்தையா உள்ளிட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறிக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி மற்றும் கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேராயர் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். இதேபோல் ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம், தட்டாஞ்சாவடி பாத்திமா அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தில் அரசு இன்னும் முடிவு எடுக்கவில்லை என உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை சிறந்த மாணவர்களை உருவாக்கும் என்றும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற உத்தரவு என்றும் இதையே தான் காவல்துறையினரும் வலியுறுத்தி வருகின்றனர் என குறிப்பிட்டார். இருப்பினும் மக்கள் நலன் கருதி இது குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், விபத்தே நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய எண்ணம். ஒரு உயிர் கூட நம்ம விபத்துனால போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால தலைக்கவசத்தை நீங்க எல்லாம் போட சொல்லணும்னு சொல்றோம். அதாவது இது அரசாங்கத்துடைய நன்மைக்காக இல்ல, அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசுடைய எண்ணம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பண்ணுங்க. நீங்க போய் போர்சிபிளா போய் அவங்கள இது பண்ணி உடனே ஃபைன் போடணும், உடனே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உடனே எந்த ஆக்ஷன்லயும் ஒரு தீவிரமா எதுவுமே இறங்க வேண்டாம். இருந்தாலும் கூட அரசாங்கம் மக்களுடைய நலன் கருதி எந்தெந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க முடியும், தளர்வுகள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத ஆலோசனை செய்து இறுதி முடிவா நம்ம அறிவிப்போம். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு சாய் ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கல்யாணசுந்தரம், திரு KSP ரமேஷ், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை புதுடில்லியில் 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 10 சிறுமிகள் உட்பட 17 குழந்தைகளுக்கு ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை வழங்க உள்ளார். கலை, கலாச்சாரம், துணிச்சல், சமூக சேவை உள்ளிட்ட 7 பிரிவுகளில் சாதனை புரிந்த குழந்தைகளுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இதேபோல் நாளை காலை 10:30 மணி அளவில் கம்பன் கலையரங்கில் வீர்பால் திவஸ், புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கொண்டாடப்பட உள்ளதாக அத்துறையின் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜக தலைமையிலான அரசு இரவும் பகலும் கடுமையாக உழைத்து அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேங்காய் திட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.